போடுவாரோ என்று. ஆண்டவர் அடிச்சு போடுவாரோ சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 1 யோவான் 4:17 பார்த்தோம், பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயம் கொடுமையானது என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பயத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கும்படிக்காக அவரை போல நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கிறதை போல அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக நம்ம தோன்றினார். முற்றிலும் நம்மை போலவே மாம்ச சரீரம் தேவன் இயேசு கிறிஸ்து எடுத்து இந்த பூமியில வந்தார். எதற்காக வந்தார்? நம்முடைய பிரதிநிதியாக, நம்முடைய பதிலாளாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவும், அவனை அந்த சத்ருவாகிய பிசாசானவனை ஜெயம் பெறுவதற்கும், அவன் மரணத்தின் அதிகாரியான பிசாசானவன் என்று தான் இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தை உடையவர்க அவர்களை போல் மாம்சத்தின் இரத்தத்தை உடையவரானார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஸோ அது வரைக்கும் யார் அதிகாரியா இருந்தான்னா மரண பயம். அது இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் என்னவென்று சொன்னால் நியாயப்பிரமாணம் தான் இருந்தது. நியாயப்பிரமாணம் என்ன சொன்னதுன்னா பாவம் மரணம் என்று சொல்லுகிற பிரமாணம். அது பாவத்தின் சம்பளம் மரணம். ஸோ பாவம் செய்கிற ஆத்மா சாகும். இந்தபடி இந்த மரணத்தை கொடுக்கிற அதிகாரியாக இருந்தது யாருன்னா சாத்தான் தான் இருந்தான். சாத்தான் எந்த ஒரு காரியத்தை மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்தாலும் சரி, பாவம் செய்தாலும் சரி, அடுத்து அவன் வந்துடுவான். அவன் சொல்லுவான், மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிற நான், அவன் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வாதிடுவான். அவன் மோசேயுடைய சரீரத்தை தேவ தூதர்கள் அடக்கம் பண்ணாங்க என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவ தூதர்கள் அடக்கம் செய்யும் போது வந்தபோது அவன் சொல்றான், மோசையை நீங்க அடக்கம் பண்ணக்கூடாது, மோசே எனக்கு தான் கொடுக்கணும், என்னிடத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேரிபாவின் தண்ணீர் அண்டையில அவன் தேவன் பேச சொன்ன இடத்துல அவன் அடித்து விட்டான் என்று சொல்லி அவனுடைய குற்றத்தை சாட்டி அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாதிடுவதை பார்க்கணும். அந்த நேரத்தில் கேப்ரியல் தூதன், அந்த மிகாவேல் தூதன் அவனை பார்த்து சொன்னார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரா என்று சொன்னார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்க முடியும்.